ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாட்லாக் டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோங்க. நாங்கள் இருக்கிற ப்ரூனே நாட்டில் சிரியான்னு ஒரு பிளேஸில் பார்க் இருந்துச்சுங்க. அங்கே போய் தான் சாப்பிட்லாம் டின்னர் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் நேரமோ என்னமோ தெரியல, ஒரே காற்று மழை வர மாதிரியே இருந்துச்சு. இதுக்காண்டி பிளானை கேன்சல் பண்ண முடியும், அதனால் வேண்டாம், நம்ம வீட்டுக்கே எல்லாரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணுறதுனால அவங்களுக்காண்டி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நானே ஒரு கேக் செஞ்சேங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் மேலே எழுதி நானே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா இந்த டே எல்லாருக்கும் மெமரபிளா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஐடியாவே நான் பண்ணேன். பார்க்கில் தான் வச்சு இதெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் கிளைமேட் சொதப்புனதுனால எல்லாமே வீட்டிலேயே பண்ணியாச்சு. அடுத்து எல்லாரும் ஒவ்வொரு டிஷ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. பிரியாணி, இட்லி, சப்பாத்தி, குருமா, சிக்கன் 65 இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு டிஷ் பண்ணியிருந்தோம். எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த டே ஈவினிங் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எல்லாரும் வேலைன்னு ஓடிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.